ஸோ அது வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ வந்து ஃபோன் தான். நம்ம ஒரு வியாபாரம் பேசும்போது ஃப்ளாப்பும் ஆகலாம், சக்ஸஸும் ஆகலாம். இப்படி எல்லாமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரில் தெரிஞ்சிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கிடைக்கும் அவங்களுடைய லைஃப். லவ், கிட்ஸ், என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய கனவு இருக்கும், அவங்க வந்து நிறைய வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை பற்றி நம்ம பெருசாகவே கூட பேசலாம். பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நம்பர் வந்து 88. இதெல்லாம் ஆதி காலத்தில் வந்தது. ஈவன் என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அது வேலை பண்ணுவோம், இருந்தாலும் நம்ம அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டும் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து இதில் வந்துட்டு ரெமடி இருக்குது. பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு இந்நேரத்து அன்பு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் திருமிகு மீனாட்சி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்க போகிறேன். இப்போ நிறைய பேர் இது வந்து முன்னாடிலாம் வந்து மாதிரிலாம் பார்க்குறதுல என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்பரை பார்த்து வாங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அந்த நம்பருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா மொபைல் நம்பர்ஸில் அந்த முதல்ல இருக்கிற 2 நம்பர், அதுக்கடுத்து இருக்கிற 2 நம்பர், அப்புறம் 3ஆவதாக இருக்கிற 2 நம்பர், 4th இருக்குது, 5th இருக்குது. அந்த 2 நம்பருக்கும் அந்த 2 நம்பருக்குமே ஒரு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது. நம்ம பர்சனல் லைஃப்பை குறிக்கிறது, பிஸ்னஸை குறிக்கிறது, நம்மளோட குழந்தைங்களை குறிக்கிறது, அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நம்பரை பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற இந்த சூழலில் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த முதல் 2 நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்கணும், அந்த நம்பர் எதை குறிக்கிது? ஷுர். நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் நம்பருக்கு தான் இப்போ வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா மொபைல் இல்லாமல் யாருமே இல்லை, கிடையாது. யார் கையிலையும் மொபைல் இருக்கு. ஆமாம். ஸோ அது வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ வந்து ஃபோன் தான். ஸோ அந்த நம்பர் நமக்கு நல்லதாக இருந்தால் தான் அதுதான் நம்மளுடைய நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு வியாபாரம் பேசும்போது ஃப்ளாப்பும் ஆகலாம், சக்ஸஸும் ஆகலாம். ஸோ அதுக்கு இந்த எண் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு மொபைலுமே அவங்க நம்பரை கன்சல்டேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் நம்பரில் 2 நம்ம டிவைட் பண்ணி 5 செட்ஸாக வச்சிடுறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் யாருன்னா நம்ம யார், நான் யார், நீங்கள் யார் அப்படின்றத அதிலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன 2 நம்பரோ அந்த நம்பருக்கான பலன்கள் வந்து இருக்குது. அது நம்ம ஒரு எபிசோடில் ஒரு நம்பருக்கான பலன்களும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம யார், நம்ம என்னவா இருக்க போகிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கோமா, இல்லை நம்ம ரொம்ப ப்ரெஷரான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ இப்படி எல்லாமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரில் தெரிஞ்சிடும். நம்ம குணாதிசயம் என்ன, கோவக்காரங்களா, பாசமானவங்களா, ஏமாறுறவங்களா, ஏமாத்துறவங்களா, எல்லாமே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றத பார்த்தா அந்த நம்பரை வச்சு நம்மளோட கேரக்டர் நம்ம இல்ல தெரிஞ்சிடும். ஆமா, அப்படி பேருக்கு தான் அந்த நம்பர் வந்து சேரும். கண்டிப்பா, நிச்சயமா. ஸோ அடுத்தது அந்த லிஸ்ட்ல வந்து செகண்டாக இருக்க 2 நம்பர். செகண்ட் 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குறிக்கும். அவங்களுடைய லைஃப் யார், எப்படி அவங்க வந்து பர்சனல் லைஃப் வந்து எப்படி போகும் அப்படின்றது வந்து அதில் குறிக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தாங்கன்னா இப்போ திருமண தடை இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த செகண்ட் 2 நம்பரில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த தேர்டாக இருக்க 2 நம்பர், தேர்டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாப், பிஸ்னஸ், பணம், இதை வந்து குறிக்கும். அவங்களுக்கு வந்து லாஸில் போகுதா, இல்லை விரயத்தில் போகுதா, இல்லை சிலருக்கு நல்லா ஏர்ன் பண்ணியும் அவங்களால வந்து சேமிக்க முடியலையா, இல்லை நல்ல ஏர்னிங்ஸ் டாப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம இந்த தேர்ட் செட் ஆஃப் நம்பர்ஸில் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 and 8. இந்த 2 நம்பர் எதை குறிக்கணும்னா நம்மளுடைய உடல்நிலை, ஹெல்த்தை வந்து குறிக்கும். ஸோ நம்மளுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய ஆயுட் எப்படி இருக்குது, நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி அந்த 7th and 8th. 9th 10th அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ், கிட்ஸ், என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதெல்லாம் இதெல்லாமே வந்து குறிக்கிறது தான் அந்த லாஸ்ட் 9 and 10க்கான நம்பர். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது 8056857133னா அந்த 2 நம்பரை போட்டு கீழே வந்து ஒரு பிரமீன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதில் வந்து தெரிஞ்சிடும் நம்ம யார், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள பற்றி அவங்க எதுவுமே எனக்கு சொல்லவே வேணாம். அந்த நம்பர்ஸ் அதை கால்குலேட் பண்ணி ஒரு 2 டிஜிட்ல ஒரு நம்பரை கொண்டு வந்து அது எப்படிங்கிறது நம்ம பண்ணிடுவோம். ஸோ நான் அது மாதிரி நான் ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் கேட்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு என்ன பவர் இருக்குது, அது எப்படி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து ஒரு 80 80
அப்படின்னா அதுக்கு அது எப்படி இருக்கும்? 80ன்றது நிறைய பேருடைய மொபைலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 80 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய கனவு இருக்கும், அவங்க வந்து நிறைய வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஷர்ஸ் நிறைய ஏற்றிப்பாங்க. ப்ரெஷர்னா எப்படின்னா ஒரு 10 வேலை இருக்கும், 10 வேலையை ஒரு 4 பேர்கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்குள்ள அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நானே பண்ணிட்டேன், நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அது ரொம்ப டென்ஷனாகவும் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷரை தனக்குத்தானே ஏற்றிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அந்த 80 நம்பர். ஆனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இன்கமும் வரும். பட் இந்த ப்ரெஷர் வந்து அவங்களால வந்து எப்பவுமே பரபரப்பாக இருப்பாங்க. கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படி ஆமா. பரபரப்பாக இருக்கிறவங்க தான் அந்த ஆமா. 80 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஸோ அதே மாதிரி 18 அதாவது 18 18 அப்படின்ற நம்பர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 18 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எண். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாகவே கூட பேசலாம். 18 வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். 18 வருதுன்னா அந்த நம்பர் வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் 8 பற்றி ஏன் கேட்டுட்டு இருக்கேன்னா, அந்த 8 அப்படிங்கிறத ஒரு 8ங்கிற ஒரு நம்பருக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு முற்பாதி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பிற்பாதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த 8க்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதே மாதிரி 8 வர்ற மாதிரி ஒரு நம்பர் கேட்குறேன். 88 அது 2 8 88 வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நம்பர். நீங்கள் அந்த 88ன்ற நம்பரை சும்மாவே நீங்கள் வந்து எழுதிட்டே இருக்கலாம். 88 88 இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல 88 நீங்கள் எழுதி லேமினேட் பண்ணி ஒட்டலாம். ஸோ அந்த 88 வந்துட்டு ரொம்ப அழகான நம்பர், ரொம்ப டிவைனான ஒரு நம்பர். பணம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நம்பர் வந்து 88. 88 பணம் வரும். இப்போ 88ல் அவருக்கு ஹாப்பி, ஏன்னா அவரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே 888. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 88 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது. நம்ம வந்துட்டு இனி அடுத்து வர ஷோவில் வந்து ஒரு மொபைல் நம்பரே நம்ம எழுதி அந்த 2 நம்பருக்குமான பலன்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து ஓவராலாக வந்து வரைஞ்சு அதை கூட்டிட்டு காட்டிடலாம். அந்த 2 நம்பர் எப்படி கொண்டு வர்றது, அந்த அந்த நம்பருக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம், கண்டிப்பா. தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து அது மாதிரி நம்ம எடுப்போம், நம்ம நேயர்களுக்கும் சொல்லுவோம். சரி. இப்போது நம்ம இப்போ நம்பர்ஸ் பற்றி, மொபைல் நம்பர்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ நான் இது தொடர்ந்து நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது வந்து நிறைய இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இது அந்த காலத்துல இருந்து இருந்தால் கூட இப்போ நிறையா பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம், மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். இந்த மலர் மருத்துவம் சொல்கிறாங்கல்ல, ஃப்ளவர் மெடிசன். ஸோ அப்படின்னா என்ன, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஸோ மலர் மருத்துவம் அப்படின்றது இதெல்லாம் ஆதி காலத்தில் வந்தது. ஆனால் அப்புறம் யாருமே யூஸ் பண்ணல. இப்போ அது திரும்ப வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ மலர் மருத்துவம்னா என்னென்னா, அந்த பூக்களுடைய எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இது வந்து பண வரவுக்கு, நம்மளுடைய பயத்துக்கு, நெகட்டிவ் வைப்பு, இது எல்லாத்துக்குமே இந்த மலர் மருத்துவம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் கேட்பாங்க, இதை சாப்பிட்டா எப்படி வந்து க்யூர் ஆகும்? பட் ஆகும். ஈவன் என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ முக்கியமாக அது படிக்கிற குழந்தைங்க, வாழ்த்தனம் பண்ணுற குழந்தைங்க, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பயம் இருக்குது. இப்போ சிலர்லாம் வந்து அவங்க வீட்டில் ஒரு கண்டினியூஸ் டெத்து வந்து இருக்கும். ஸோ அதே அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு மனோவியாதி மாதிரியே ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே இந்த மலர் மருத்துவம் வந்து யூஸ் பண்ணும். ஈவன் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கம்பெனி, என்னோட இதெல்லாம் வந்து மாப் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் அதுக்குன்னு ஒரு சில ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம போடும்போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உள்ளே வரும். நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு எண்ணெயில் கூட நம்ம ஒரு 2 ட்ராப் இடலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய கடல் இந்த சப்ஜெக்ட். இந்த மலர் மருத்துவத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக வந்து மலர் மருத்துவத்தை வந்து நம்பினா தான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மலர் மருத்துவரை வந்து நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த மெடிசன் எடுத்து நீங்கள் க்யூர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. இது நீங்கள் நம்புனீங்கன்னா மட்டும்தான், நம்பிட்டு அதை சாப்பிட்டா மட்டும்தான் இது க்யூர் ஆகும். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்பு இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது நீங்கள் நம்பினா மட்டும் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எந்த அளவுக்கு உண்மை, இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ பிரபஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் அதானே நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பணும். இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்கு எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி நம்மளுடைய பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம தேடுதல் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அது மேலே முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இப்போ டாக்டரே போய் பார்த்தாலுமே சும்மாவே நம்ம ஒரு 3 days இருந்தாலே ஜுரம் போயிடும் தான். ஆனால் அந்த டாக்டர் கிட்ட போய் என்ன ப்ராக்டிக்கலான விஷயம் தான். அந்த ஒரு 2-3 மெடிசன் கூட இருக்கும். ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 7 நாளில் சரியாகும். சாப்பிடலைன்னா
அது ஒரு 7 டேஸ்ல சரியாயிடும், ஒரு வாரத்துல சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ அது வேலை பண்ணும், இருந்தாலும் நம்ம அது மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டும் வைக்கணும். அண்ட் அதே மாதிரி இதுவும் அதே லாஜிக் தான், எண்ணம் போல் வாழ்க்கை தான். நமக்கு சரியாயிடுச்சு இப்போ ஹீலிங்லாம் என்ன, ஹீலிங்லாம் அதுதான். நம்ம நம்பி நமக்கே ஒரு விஷயம், இப்போ தலை வலிக்குது, காது வலிக்குது, எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு வார்த்தை பேச்சு வரல, எதுவாக இருந்தாலும் நம்மளே செல்ஃப் ஹீலிங்கிறது ஒன்று இருக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஸோ அது பண்ணும்போது நமக்கே நம்மளோட எல்லா விஷயமும் வந்து சரியாயிடும். கண்டிப்பாக நிச்சயமா. அதே மாதிரி இந்த மலர் மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலான மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது இதில் பெருசாக அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை, குழந்தைங்க எல்லாருமே அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஆமாம், இதில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. ஈவன் நான் என் பிள்ளைங்களுக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் மலர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிள்ளைங்க வந்து படிக்கிறது தான். ஸோ படிக்காமல் ஓபி அடிக்கிறது, படித்தா ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஓபி அடிக்கிற குழந்தைங்க, கரெக்டாக படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க, அவங்க வந்து இந்த ஸ்க்லெராந்தஸ் அப்படின்ற ஒரு மலர் மருத்துவம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து காம்போ பண்ணி கொடுத்தோன்னா டெய்லி அவங்க அது வந்து பல்ல கடிக்காமல் சப்பி அவங்க வந்து கையில் படாமல் மூடியில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸ்வீட்டாக தான் இருக்கும். எல்லா குழந்தையும், ஒரு குழந்தெல்லாம் வந்து ஒரு பாட்டிலே முடித்தான் என் கூட இங்கே இருக்க டைம்லேயே. ஸோ அது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால அது அவங்க ஈஸியாக வந்துட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ லார்ஜ் அப்படின்றது வந்து சூரியனை குறிக்கிறது. சூரியன் அப்படின்னாலே முதன்மை, ஹானஸ்ட், நேர்மையாக இருப்பாங்க. ஒரு ஜட்ஜ் எப்படி இருப்பாங்களோ அப்படி வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம லார்ஜ் அப்படின்ற மெடிசன் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு பவர் வந்து இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நம்ம காம்பினேஷன் பண்ணி அவங்களுடைய அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பி விடுறோம். கண்டிப்பாக நிச்சயமாக. நான் ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுத்து நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து யாருக்குமே எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்த ஒரு பொண்ணு. ஸோ இப்போ ரொம்ப ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க மூஞ்சி பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ ஒர்க் பண்ண. ஆமாம், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோட சேர்த்து இந்த ஃப்ளவர் மெடிசன் இதெல்லாம் எடுக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு ஹெல்த் இஷ்யூக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிசம், பேச்சு சரியாக வரல, திக்காக இருக்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து இதில் வந்துட்டு ரெமடி இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாமே ஒரு கடல் மாதிரியான சப்ஜெக்ட், நம்ம அடுத்தடுத்த ஷோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக. நீங்கள் கொடுத்த இந்த அழகான நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.